ஒன்றழி பொதுச்சொல், அப்புறம் வந்து முந்தி பார்த்த ஒன்றழி பொதுச்சொல், இனம் குறித்தல் இதெல்லாம் பிறகு பார்ப்போம். சோறு உண்டான்னா சோறு ரிலேட்டடா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுக்கும் சாம்பார் போடுவோம், வத்த குழம்பு போடுவோம், இல்லைன்னா சோற தண்ணினாலும் ஊத்தி சாப்பிடுவோம். இனம் குறித்தல் அப்படிங்கிறது ஒரு செயலோட சேர்ந்து செய்ற செயல்கள் இனம் குறித்தல். ஒன்றொழினா ஒரு ஒரு பாலினத்தை விட்டு விட்டு சொல்லும்போது, அது இயல்பா மறைமுகமா ஒரு பாலினத்தை விட்டு சொல்ற மாரிக்கு அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறது ஒன்றொழி பொதுச்சொல். இதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்த யூடியூப் வீடியோல பார்ப்போம். இப்போ வந்து வேற்றுமொழி சொல். இப்போ கிராமம்ங்கிறது என்ன நேரம் இல்ல. அது 3 நிமிஷத்துல பண்ண முடியல. கிராமம் என்பது தென் தமிழ்ச்சொல் என்ன? கிராமம்ங்கிறது வடமொழி சொல்லு. இதோட இது வந்து சிற்றூர். கிராமம்ங்கிறது வடமொழி சொல். இதோட இது வந்து பொருள் வந்து சிற்றூர். முத்தான 3ன்னு போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா இதுல இருந்து எக்ஸாமுக்கு எத்தனை வருதுன்னு பார்ப்போம். கிராமம் தமிழ் சொல்லுங்கிறது சிற்றூர். நெறைய வரும். கிராமம் என்ற சிலபஸ் படி தான் நான் போட்டுட்டு இருக்கேன். முத்தான 3. கிராமம் என்ற தமிழ் சொல் வந்து சிற்றூர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தவறான இணையை தேர்ந்தெடுக்க. அனுமதிங்கிறது இசைவு, ஆபத்துங்கிறது எது தவறான இணைன்னு பாருங்க. அனுமதி இசைவு, பி ஆபத்து இடர், சி ஆராதனை பூஜை, டி லாபம் வருவாய். டி லாபம் வருவாய். அனுமதி இசைவு, ஆபத்து பி வந்து ஆபத்து இடர், சி ஆராதனை பூஜை, டி லாபம் வருவாய். இப்போ அனுமதிங்கிறது வேற்றுமொழி சொல், இசைவுங்கிறது தமிழ் மொழி சொல், ஆபத்துங்கிறது வேற்றுமொழி சொல், இடருங்கிறது தமிழ் சொல், ஆராதனைங்கிறது வேற்றுமொழி சொல், பூஜைங்கிறதும் வேற்றுமொழி சொல் தான். லாபம்ங்கிறது வேற்றுமொழி சொல், வருவாய்ங்கிறது தமிழ் சொல். அதனால வந்து இதுல தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஆராதனை பூஜைங்கிறது தான் தவறான சொல். ஏன்னா அனுமதிங்கிறது வேற்றுமொழி சொல். அனுமதிங்கிறது வேற்றுமொழி சொல். அனுமதிங்கிறது வேற்றுமொழி வேற்றுமொழி சொல். இசைவுங்கிறது தமிழ் சொல். அதான் கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஆபத்துங்கிறது வேற்றுமொழி சொல். இடருங்கிறது தமிழ் மொழி சொல். கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஆராதனைனா வழிபாடுன்னு புரிஞ்சிருக்கணும். பூஜைன்னு புரிஞ்சிருக்கு. லாபம் வேற்றுமொழி சொல். வருவாய்ங்கிறது தமிழ் மொழி சொல். அதனால வந்து இது வந்து தவறா புரிஞ்சிருக்க இணை வந்து ஆராதனை. ஆராதனை வந்து வழிபாடு என்று எடுத்திருக்க வேண்டும். அனுமதினா தமிழ் சொல். அனுமதினா வேற்றுமொழி சொல். இசைவுனா தமிழ் சொல். அதுக்கடுத்தது 15வது கொஸ்டின். சரியான இணையை தேர்க. சரியான இணையை தேர்க. இதுல வந்து முந்தி தவறான இணை, இதுல சரியான இணையை தேர்க. பாக்கினா என்னன்னா நிலுவை. பாக்கினா நிலுவை. அங்கத்தினர்னா உறுப்பினர். அங்கத்தினர்னா உறுப்பினர். நாஷ்டானா மதிய உணவு. அலங்காரம்னா அழகு. விடை தெரிவதுன்னு போட்டிருக்கு. இது சரியான இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கத்தினர் உறுப்பினர்கள் தான் சரியா பொருந்திருக்கு. பாக்கினா நிலுவை, அங்கத்தினர் உறுப்பினருங்கிறதா சரியா பொருந்திருக்கு. அங்கத்தினர் உறுப்பினருங்கிறதா சரியா பொருந்திருக்கு. பாக்கியெல்லாம் தவறா பொருந்திருக்கு. சரியான இணைங்கிறது அங்கத்தினர் ஒரு பாக்கினா நிலுவை, அலங்காரம்னா ஒப்பனை. இதை பார்த்துங்க. இது வந்து இதுதான் வந்து சரியா இருக்கிறது. அங்கத்தினர் உறுப்பினர்கள் சரியா இருக்கு. புரியுதா? இது முத்தான 3கள் போட்டிருக்கோம். இது வந்து ஆராதனைனா வழிபாடுன்னு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிற்றூர். கிராமங்கிறதுக்கு நேர் தமிழ்ச்சொல் வந்து சிற்றூர். கிராமங்கிறதுக்கு நேர் தமிழ்ச்சொல்